सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांतिः। ओम भूमिष्ठापिनयात्र भूस्त्रिरतोऽप्युच्चैरदस्ताभिया याबद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृताजन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते। वित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्तां अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यच्छ्रुतिभिः न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा शून्यां सिद्धिं गवेषयेत्। ஆங்கீரசர் விருத்தாந்தம் பார்த்துட்டு இருந்தோம். கணங்கள் ஆங்கீரசருடைய கதையை சொல்லிட்டு வருது. பிரம்மாவானவர் 3 உலகத்தையும் சிருஷ்டி பண்ணுவதற்காக 7 மானசபுத்திரர்களை உற்பத்தி பண்றார். அவர்கள்லாம் அவர் முன்னாடி மரீச்சி, அத்ரி, அங்கீரசர். இவா முக்கியமாக இவா 3 பேரு. இவாழ்லாமும் பிரம்மாவிற்காக அதுக்கப்புறம் சிருஷ்டிய ஏற்படுத்தின்னு இருக்கா. அதுல ஆங்கீரசன் என்ற புத்திரன் அங்கீரசருக்கு தோன்றார். அவர் அந்த ஆங்கீரசரானவர் ஒரு பிரகாசிக்கின்ற தன்மையோடு, புத்தியினுடைய ஒரு பிரகாசத்தோடு, ஒரு சாந்தராகவும், இந்திரிய நிகிரகங்கள் கோபத்தை தன்னுடைய வசத்துல வச்சிருக்கக்கூடியவராகவும், மென்மையாக பேசுபவராகவும், ஒரு சுத்த அந்தக்கரணமுடையவராகவும் திகழ்ந்து வந்தார். சர்வ வேதங்களையும் அத்தியனம் பண்ணியிருந்தார். ஏன்னா தன்னுடைய தந்தையார்கிட்ட இருந்துதான் அத்தியனம்னா வாத்தியார்கிட்டயா போக முடியும். இப்பதான் பிரம்மாவே வந்திருக்கார். அவர் 7 பசங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கார். அதுல புத்தர் அங்கீரசருடைய புத்திரராகிய ஆங்கீரசர் நல்ல வேதத்துல பாண்டித்யம் அடைஞ்சார். அதனுடைய அர்த்த தாத்பரியங்கள் எல்லாமும் அவருக்கு நன்னா விளங்கி இருந்தது. மற்றபடி மலம் இல்லாமல் இருந்தார். எல்லா விதமான கலைகளிலும் பெரிய ஒரு பாண்டித்யம் பெற்றிருந்தார். ஹிதோபதேஷ்டா ஹிதகிருத் ஹிதாத்யஹிதா சதா ரூபவான் ஷீலசம்பன்னா குணவான் தேசகாலவித்து. பார்க்கறதுக்கு அவர்கிட்ட அழகும் இருந்தது, அதே சமயத்துல வித்தியைகளும் இருந்தது. சர்வலக்ஷண
சம்பார சம்பிருதோ குருவத்சலா. நல்ல சீலங்கள் இருந்தது, குணம் இருந்தது, தேச காலங்கள் தெரிஞ்சிருந்தார், நல்ல நடத்தையோடு இருந்தார். அப்போ அப்படியெல்லாம் ஒரே ஒரு சிறந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அதனால பெரியவாள்லாம் அவர்கிட்ட அதாவது மரீச்சி, அத்திரி, அங்கீரதர் முதலானவர்கள்லாம் அந்த ஆங்கீரதரை ரொம்ப பிரியமாக நடத்தினாலாம். ஏன்னா ஒரு குழந்தை இந்த மாதிரி எல்லா விதமான இதிகாச புராணங்கள்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கார், வேதம் தெரிஞ்சுட்டு இருக்கார், பாபங்கள் இல்லாம இருக்கார், எல்லா விதமான கிரந்தங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். என்ன நன்மைகளை அடுத்தவாளுக்கு சொல்லக்கூடியவரா இருக்கார், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். இதோ தவிர பார்க்கவும் ஒரு அழகாக இருந்தார், நல்ல நடத்தையோடு இருந்தார். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது சமயோஜிதமாக பேச தெரிஞ்சவரா இருந்தார். இத்தனை நல்ல குணங்களுக்கும் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவர் ஏன் எல்லாரும் கொண்டாட மாட்டா, அப்படி கொண்டாடுறாளாம். அதனால அப்படி இருக்கிறவர் என்ன பண்றார், காசிக்கு போறார். இதுக்கு நான் தபஸுக்கு ததாப தபா தாபசீம் விருத்திம் காஷ்யாசமாஹிதிம் தததே. அங்க போய் என்ன பண்றாரு காசியில, மகல்லிங்கம் பிரதிஷ்டாப்ய சாம்பவம் பூரிபாவனஹாம். அங்க போய் காசியில போய் மகத்தான ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். 10,000 வருஷம் தபஸ் பண்ணார். அதுக்கப்புறம் விஸ்வேஸ்வரர் அவருக்கு முன்னாடி ஆவிர் பவிக்கிறார்ன்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். நீ என்ன கேட்கிற சொல்லு அப்படின்னு ஈஸ்வரன் வந்த உடனே ஆங்கிரசர் பிரார்த்தனை பண்றார் அப்படிங்கிறதோட பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஜெயசங்கர சாந்த சசாங்க ருச்சே ருச்சிரார்த்தத சர்வத சர்வசுச்சே சுச்சிதத்த கிரகீத மகோபகிருதே கிருதபக்த ஜனோத்கதாபபதே தத சர்வ ஹிருதம்பர வரத நதேனத. இதெல்லாம் பார்த்துட்டோம். என்ன இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். விரிஜின மகாவனதாக கிருதே கிருத விவித சரித்திரதனோ குதனோ தனுபிஷிக விசோஷண தைரிய நிதே நிதனாதி விவர்ஜித கிருத நதி கிருத்து கிருதி விஹித மனோரத பன்னகபிருத்து நகபர்திரு சுதார்பித வாமவபுகு எல்லாம் சொல்ல ஸ்தோத்திரம் பண்றார். ஏ பரமேஸ்வரா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். சந்திரனை சூடி இருக்கே நீ, எல்லா புருஷார்த்தங்களையும் உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவன் நீ, எல்லா விதமான பாபங்களையும் தகிக்கின்றவன் நீ. ஏன்னா உன்னுடைய ஸ்வரூபமே சுத்த ஸ்வரூபம். அதனால அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துல நீதான் இருந்துட்டு இருக்க. எல்லா விதமான வரங்களை கொடுக்கிறவன் நீ, எல்லாருக்கும் சௌமியமானவர்களுக்கு சௌமியமா இருக்கிறவன், ஏழை பங்காளன். என்ன அதனால பாபத்தை எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய, பாபம்ன்ற அந்த காட்டையே எரிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கு. உன்னுடைய உடம்பும் தேகமும் பிரகாசிக்கின்றதாக இருக்கு, தைரியம் இருக்கிறதாக இருக்கு. மிருத்யுவை ஜெயிச்சவன் நீ. யாரெல்லாம் என்னென்ன விஷயங்களை வாஞ்சிக்கிறார்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கிறவன் நீ. சர்ப்பத்தை தரிச்சிருக்கிறவன் நீ, அம்பாளை ஒரு பாகமா வச்சிருக்கிறவன் நீ, உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிறவன் நீ, 3 உலகமாகவும் தெரிகிறவன் நீ, ரூபம் இல்லாமல் இருக்கிறவன் நீ. என்ன அதே சமயத்துல அழகான நேத்திரங்களை உடையவன் நீ. நீ ஒண்ணு கண்ணை திறக்கிறதுனால உலகம் சிருஷ்டி நடக்கிறது, கண்ணை மூடுறதுனால உலகத்துல பிரளயம் ஏற்படுறது. பூதங்களுக்கு பதினி, பிரமதர்களுக்கு பதினி, என்ன பதித்தர்களுக்கெல்லாம் உத்தரணம் பண்ணக்கூடியவன் நீதான். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்தூல ஜெகத் முழுக்க வியாபிச்சிருந்து பிரணவஸ்வரூபமாக அதுக்கு மேலாக இருந்து கொண்டு சந்திரனை தரிச்சு கொண்டு அந்த ஹிமவான் புத்திரிய பாகமா வச்சுட்டு இருக்கிற உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நீதான் பர்வதங்களுக்கெல்லாம் பதி கிரீஷனாக இருக்க நீ. அது மட்டும் இல்ல, எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீதான் கொடுக்கிற. அதனால எல்லா விதமான கிரகங்களினுடைய பதியாகவும் நீதான் இருக்க. மிருடயோடு பதிக்ர ஜெகத் கிருதயம் கிருதயந்திரண பக்தி விதாத கிருதாம் ந கிருதாந்ததயேஷ விபே மிஹர பிரகராஷு மகாதமமோகமதே நமதாந்தரமன்யதவைமீ சிவம் சிவபாதனதேஹே பிரணதோஸ்மி ததா. பரமேஸ்வரா, மிருத்தியை கூட நான் பயப்படுறது இல்லை. எனக்கு மிருத்தி கிருதாந்த ஏஷ விபேமி ஹர யாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம்.
மிருத்யுவை பார்த்து நான் பயப்படுறது இல்லை, ஏன்னா நீதானே அதுவா இருக்க, உன்னை பார்த்து நான் எப்படி பயப்பட முடியும்? மிருத்யுஸ்வரூபமா காலகாலனா இருக்கிறது நீதான். பிரகராஷு மகா அதவ மோகமதே, அந்த புத்தி ஒரு இடத்துலயும் வழுவாம இருக்கிறதுக்கு புத்தி ரூபமாக நீதான் இருந்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, நான் உங்ககிட்ட நமஸ்காரம் பண்றது தவிர எனக்கு வேற என்ன வேணும்? நல்லது ஏற்படணும்னா உனக்கு நான் மதாந்தரம் அந்யதவைமி சிவம் சிவபாத நதேஹே, உன்னுடைய பாதத்துல நமஸ்காரம் பண்றது தவிர வேற என்ன எனக்கு தெரியறது? பிரணதோஸ்மி ததா, அதனால அது ஒன்னே எனக்கு போறோம், உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேங்கிறார். அது மட்டும் இல்லை, விததே அத்திர ஜெகத் அகிலே அகஹரம் ஹரதோஷணமேவ பரம் குணவது குணஹீனம் அஹீனம் மகாவலயம் பிரளயாந்தகமீஷ நதோஸ்மி ததா. இந்த இப்பேற்பட்ட ஒரு பறந்து விரிஞ்சின்னு இருக்கிற இந்த உலகத்துல பூலோகத்துல இந்த அண்ட சராச்சரங்கள்ல ஹரனாகிய ஒன்ன சந்தோஷப்படுத்தி நமஸ்காரம் பண்றதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த விஷயம். அது ஒண்ணுதான் பாபத்தை அறுக்கக்கூடியது. அத்திர விதத்தே ஜெகதி, அகண்டு விரிஞ்சின்னு இருக்கிற இந்த உலகத்துல அகிலே அகஹரம், அகம்னா பாபம், பாபத்தை நீக்குவது எதுன்னா அகஹரம் எது? ஹரதோஷணமேவ, சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆசுதோஷின் பேர், உடனே சந்தோஷம் அடைஞ்சிருவார் பகவான். அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லையே பணம் குணவத்து என்ன. அது மட்டும் இல்லாமல் குணஹீன மஹீன மகாவலயம், நான் யாரு, எனக்கு ஒரு குணம் கிடையாது என்ன, அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கேன் நான். அதே சமயத்துல நீயும் குணஹீனன் தான். அதே ஏன்னா நீ பிரளயம் ஏற்படுத்துறவ, ஆனா அதே சமயத்துல குணமில்லாதவன், நிர்குணஸ்வரூபம். பிரளயாந்தகம் ஈஷ, குணஹீன மஹீன மகாவலயம் பிரளயாந்தகம் ஈஷ நதோஸ்மி ததா. அதனால உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். இது ஸ்துத்வா மகாதேவம் விரராமான் கிரசுதா எதரஞ்ச மகேஷானஹ ஸ்துத்யா துஷ்டோ வரான் பகூன். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண உடனே பண்ணிட்டு நிறுத்துறாராம் மகாதேவம். விரராமன்னர் இதோட நிறுத்திக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணியாச்சின்னு பரமேஸ்வரன் சந்தோஷத்தை அடைகிறாராம். மகேஷானஹா ஸ்துத்யா துஷ்டோ வரான், கேட்ட வரன்களை அள்ளி தரார். ஒன்னும் பெருசா கேட்கல இருந்தாலும் பரமேஸ்வரன் கொடுக்கிறார். பிருகதா, என்ன கொடுக்கிறார்? பிருகதா தபசா அனேன பகுதாம் பதிரேத்யஹோ. இப்படி ஒரு உன்னதமான தபஸ் பண்ணிருக்கேன் என்ன. அதனால இந்த தபஸ்னால பிருகதாம் பதிஹி ஏதி அஹோ, ஏது ஏதி அஹோதான் நினைக்கிறேன். ஏதி ஏகினா அடைன்னு அர்த்தம். இன்கதோ, ஏ பிராமணரே, நீ பண்ணிருக்கிற இந்த தபஸ்னால ஒரு தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தன்மையை நீ அடை. பிருகதாம்பதி நாம்னா ப்ரஹஸ்பதி இது கிரகேஷு அர்ச்சோ அர்ச்சோ அர்ச்சியோ பவத்விஜா. கிரகங்கள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும். என்ன ப்ரஹஸ்பதி, ஏன்னா நீ பிருகதாம்பதி. பிருகத்னா தேவர்கள். இந்த பிருகத் தபஸ்னால நீ பிருகதாம்பதி. பிருகத் தபஸ், பெரிய தபசு பண்ணதுனால பிருகத்துன்னு சொல்லக்கூடிய தேவதைகள் எல்லாத்துக்கும் பதியாக நீ ஆவாய். அதனால உனக்கு ப்ரஹஸ்பதி என்ற நாமம் வழங்கப்படும்னு அனுகிரகம் பண்றார். தஸ்மால் லிங்கார்ச்சனா நித்யம் ஜீவபூதோசி ஏ மே யதா அதோ ஜீவ இதி க்யாதிம் த்ரிஷு லோகேஷு யாஸ்யசி. நீ என்னுடைய உயிரா ஆயிருக்க. ஏன் லிங்கார்ச்சனாது, இந்த லிங்கம் அர்ச்சனை பண்ணிட்டதுனால மே ஜீவபூதா அசி, என் ஜீவனாக நீ இருக்க. என் ஜீவனாக நீ இருக்கிறதுனால உனக்கு ஜீவ இதி க்யாதிம், உனக்கு ஜீவாகா அப்படிங்கிற ஒரு நாமம், என்னுடைய ஜீவன் நீ அப்படின்னு அந்த ஒரு தன்மையை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பண்றார் ப்ரஹஸ்பதி.
வாசாம் பிரபஞ்சைश्चतुरैर्निष्प्रपञ्चो यतस्तुतः अतो வாசாம் பிரபஞ்சஸ்ய பதிர்வாசஸ்பதிர்பவா. இந்த ப்ரஹஸ்பதிக்கு வாசஸ்பதினு ஒரு பேர் உண்டு. வாசம் அப்படின்னா பிரபஞ்சம்னு ஒரு அர்த்தம். பிரபஞ்சைஹி சதுரைஹி நிஷ்பிரபஞ்சஹா. என்ன இந்த பிரபஞ்சத்தை தாண்டி உன்னதமான வார்த்தைகள்னால சதுரைஹி நிஷ்பிரபஞ்சஹா ஸ்துதஹ, ரொம்ப சாதுரியமான வார்த்தைகள் நீ பிரார்த்தனை பண்ற, பேச முடியறதுனால அத்தகா வாசாம் பிரபஞ்சஸ்ய பதிஹி, அதனால வாக் பிரபஞ்சத்துக்கு பதியாக வாசஸ்பதி என்ற பெயரோடு நீ வழங்குவாயின்னு இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனால வாசஸ்பதி ப்ரஹஸ்பதி எல்லாம் அவருடைய நாமங்கள். அஸ்ய ஸ்தோத்ரஸ்ய படனாதபி வாகுதயாச்சயம் தஸ்ய ஸ்யாத் சம்ஸ்கிருதா வாணி திரிபிர்வர்ஷைஸ்திரிகாலதா. அது மட்டும் இல்ல, நீ பண்ணிருக்கே இந்த ஸ்தோத்திரம், அதை யார் படிக்கிறாளோ அவளுக்கு வாகுதயாத், அவளுடைய வாக்கு சரஸ்வதியானவள், அவளுடைய வாக்குல இருப்பா. தஸ்ய ஸ்யாத் சம்ஸ்கிருதா வாணி, அவளுடைய குரல் ரொம்ப அற்புதமாகவும் அவ பேசுற பேச்சு ரொம்ப அருமையான பேச்சா இருக்கும். திரிபிர்வர்ஷைஸ்திரிகாலதா, 3 வருஷத்துக்கு இத சொல்லிட்டு வந்தான்னா, 3 வேளைக்கும் 3 வருஷம் சொல்லிட்டு வந்தான்னா இந்த ஸ்தோத்திரத்தை அவளுடைய வார்த்தையானது ரொம்ப சம்ஸ்கிருதமாயிடும், ரொம்ப அற்புதமாக போயிடும். அப்பேற்பட்ட ஸ்லோகம் இது. ஜெயசங்கர சாந்த சசாங்கருஜே ருச்சிதார்த்த சர்வத சர்வசுஜே சுச்சிதத்த கிரகீத மகோபகிருதே ஹிருதபக்த ஜனோத்யத தாபபதே தத சர்வ ஹிருதம்பர வரத நதே நத விஜின மகாவனதாஹ கிருதே கிருத விவித சரித்திர தனோ சுதனோ தனுவிஷிக விசோஷண தைரிய நிதே விதனாதி விவர்ஜித கிருத நதி கிருது கிருதி விஹித மனோரத பன்னகாபிருது. ஏன்னா அது சொல்லும் பொழுதே அந்த வாயில ஒரு சுழற்சி சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அந்த வாசஸ்பதின்ற அந்த தன்மை ஏற்படுங்கிற. நகபர்திரு சுதார்பித வாம வபு சோபு பரிபூரித சர்வ ஜகத் திரிஜகன்மய ரூப விரூப சுதிருகு திருகுதஞ்சன குஞ்சன கிருத குத புக்கு எல்லாமே இந்த இத்து இக்கு இப்பு அப்படி முடிக்கிறார். என்ன பவபூதபதே பிரமதைக்கப்பதே பதிதேஷ்வபி தத்த கர பிரசித்தே. இந்த தகாரம் ரொம்ப எவ்வளவு உபயோகம் வருது பாருங்க. பிரசித்தா கில பூதல சம்வரண பிரணவத்வனி சௌத சுதாசுதர தரராஜகுமாரி கயா பரயா பரிதஸ் பரிதுஷ்டனதோஸ்மி சிவ சிவதேவ கிரீஷ மகேஷ விபோ விபவ பிரத கிரிஷ சிவேஷ மிருடா மிருடயோடுபதிக்ரஜிகிருதயம் கிருதயந்திரண பக்தி விதாத கிருதாம் ந கிருதாந்த ஏஷ விபேமி ஹர பிரஹராஷு மகாகம மோகமதே நமதாந்தரமன்ய தவைமி சிவம் சிவபாதனதே பிரணதோஸ்மி ததஹ இததேத்ர ஜகத்யகிலேகஹரம் அரதோஷணமேவ பரம் குணவத் குணஹீன மஹீன மகாவலயம் பிரளயாந்த கமீஷ நதோஸ்மி ததஹ. அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை திருப்பி திருப்பி 3 தடவை யார் சொல்றாளோ 3 வேளை திரிபிர் வருஷைஸ் திரிகாலதா தஸ்ய ஸ்யாத் சம்ஸ்கிருதா வாணி. 3 வருஷத்துக்கு 3 வேளையும் யாரு சொல்றாளோ அந்த ஸ்தோத்திரத்தை காத்தால மத்தியானம், இந்த வாயில் பேசுறதுல பிரச்சனை இருக்கிறவா, இல்ல நம்ம பேசுறது யாரும் சரியா கேட்டுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரியான கஷ்டங்கள் இருக்கவாள்லாம் இந்த 3 வேளைக்கு 3 வருஷம் சொல்லிட்டு வந்தா அவளுக்கு அப்படி ஒரு உத்தமமான தன்மை ஏற்படும். அவ பேசுறது இல்லைன்னு பரமேஸ்வரன் வாசஸ்பதியான ப்ரஹஸ்பதி கொடுத்திருக்கிற அனுகிரகம். அத யார் தேவையோ அவ அதை உபயோகப்படுத்திக்க வேண்டியது. சமுத்பன்னே மகாகாரியேன சபுத்யா பிரஹீயதே யஃப் படிஷ்யத் யதஸ்தோத்ரம் சாயவ்யாக்கியம் தினே தினே.
வாயவ்யம் அப்படின்னு இந்த பேரே. வாயவ்யாக்கியம் தினே தினே. அவளுக்கு மறந்தே போகாதான். இத சொல்லிட்டு வந்தா, தினம் படிச்சுட்டு வந்தா. இந்த வாயவ்யாக்கியம்ன்ற ஸ்தோத்திரமானது சொல்லிட்டு வந்தா அந்த மறதி இருக்கும் இல்லையோ, சமுத்பன்னே மகாகாரிய, ஒரு பெரிய வேலையை எடுத்துட்டு இருக்கோம், இல்ல பெரிய வேலை நமக்கு எதிர்க்க வருது. அப்போ ந சபுத்யா பிரஹீயதே யஃப் படிஷ்யதி அதஸ்தோத்ர படிஷ்யத் அதஸ்தோத்திரம் வாயவ்யாக்கியம் தினே தினே. இந்த வாயவ்யம் என்கின்ற இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறவாளுக்கு அந்த மறதிய பெரிய காரியம் வரும்போது அது பண்ணணுங்கிறது மறந்து போயிடும். சில பேருக்கு நமக்கே மறந்து போயிடும் இல்லையா, ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருப்போம், கரெக்டா சமயம் வரும்போது மறந்து போயிடும். அந்த மாதிரி கட்டங்கள் நமக்கு ஏற்படுறதுன்னு யாருக்காவது இருந்ததுன்னா அவளும் இந்த ஸ்தோத்திரத்தை நித்தியம் பாராயணம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்ற. எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, ஸ்கந்த புராணம் காஷி கண்டம் 4வது இதுல இருக்கு, 17வது அத்தியாயம். அப்புறம் அஸ்ய ஸ்தோத்ரஸ்ய பட்டனான் நியதம் மம சந்நிதௌ நதுரு விருத்தௌ பிரவிற்த்தி ஸ்யாத் அவிவேகவதாம் ரிணாம். விவேகம் இல்லாதவா இருக்கா, அவ இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தான்னா தப்பான விஷயத்துல அவளுக்கு பிரவೃತ್ತಿ ஏற்படாது. தப்பு பண்றது இப்போ தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா பண்ண மாட்டேன் இல்லையா, அவசியம் இல்லை. தப்புன்னு தெரிஞ்சுமே சில சமயம் நம்மள மீறி போய் அதுல பிரவೃತ್ತಿ போயிடுது. துரியோதனன் சொல்றான், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவೃತ್ತಿ, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவೃತ್ತಿ. எது அதர்மம்னு தெரியறது, ஆனா அதுலதான் என்னோட மனசு போறது. எது தர்மம்னு தெரியறது, அதுல போக மாட்டேன், என்ன பண்றதுன்னு கேட்கான். அந்த மாதிரி இருக்கோ, என்ன பண்ணலாம், துரியோதனன்ட்ட போய் இந்த ஸ்லோகத்தை சொல்லுடாப்பா, உனக்கு இந்த மாதிரி பிரவೃತ್ತಿ தப்பான விஷயத்துல பிரவೃತ್ತಿ ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒரே நிமிஷம். அப்புறம் அதஸ்தோத்திரம் பఠன் ஜந்துர் ஜாதும் பீடாம் கிரகோத்பவாம் ந பிராப்ஸ்யசி ததோ ஜப்யமிதம் ஸ்தோத்திரம் ஆக்ரதா. அப்புறம் ஜந்து கிரகோத்பவம் பீடாம் ந பிராப்ஸ்யசி. கிரகங்களால ஏற்படக்கூடிய பீடைகள் அவையில்லாமும் போயிடுமா. எனக்கு நேர நீ இந்த ஸ்தோத்திரத்தை அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னா கிரக பீடைகள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றார். நித்தியம் பிராத சமுஸ்த எப்படி படிக்கணும், நித்தியம் பிராத சமுத்தாய எப்படிஷ்யதிமானவா இமாம் ஸ்துதிம் ஹரிஷ்யேகம் தஸ்யபாதா சுதாருணா. பெரிய கஷ்டங்கள் இருக்கு, நகரவே முடியாதுன்னு இருக்கிறது கூட காலங்காத்தால எழுந்து யாரு இந்த ஸ்தோத்திரத்தை பண்றாளோ அவளுக்கு நான் எல்லாத்தையும் நிவாரணம் பண்ணி கொடுத்துடுறேன். ஹரிஷ்யேகம் சொல்ற, நானே அவளுடைய கஷ்டங்களை நீக்கிறேன். त्वत्प्रतिष्ठित लिंगस्य पूजां कृत्वा प्रयत्नतः इमां स्तुति मदीयानो मनोवाञ्चाम् अवाप्स्यसि. உன்னோட நீ ஸ்தாபிதம் பண்ண இந்த லிங்கத்தை பூஜை பண்றவாளுக்கு பண்ணி இந்த ஸ்துதியை பண்ணா அவளுக்கு மனோவாஞ்சைகள்லாம் பூர்த்தியாகும். இதி தத்வா வரான் சம்பு புனர் பிராமணம் ஆஹ்வயதே சேந்திரான் தேவகணான் சர்வான் சயக்ஷோரக கிண்ணரான். இப்படி வரத்தை கொடுத்து பரமேஸ்வரன் பிரம்மாவை திருப்பி கூப்பிடுறார். அதே மாதிரி எல்லா தேவர்கள், இந்திரர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாராம். சேந்திரான் தேவகணான் சர்வான் ச யக்ஷ உரக கிண்ணரான். யக்ஷர்கள், சர்ப்பங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டார். தான் அகதான் சமாலோக்கிய சிவோ பிரம்மாணம் அப்ரவீத் விதே விதேஹி மத்வாக்கியாது அமும் வாசஸ்பதி முனிம். அங்க வந்திருக்கிற
எல்லாரையும் பார்த்து பரமேஸ்வரன் பிரம்மாவை பார்த்து சொல்றார், ஏ பிரம்மாவே, விதேகி மத்வாக்கியம் வாக்கியாதமும் வாசஸ்பதிம் முனிம். என்ன என்னுடைய இந்த கூற்றுனால இந்த ப்ரஹஸ்பதியானவரை என்ன குரும் சர்வ சுரேந்திராணாம் பரிதா சொகுணைர் குரும் அபிஷிஞ்ச விதானேன தேவாச்சாரிய பதே முதே. இவரை இந்த ப்ரஹஸ்பதிங்கிறவர் நல்ல விதமான குணங்கள், சொகுணைர் குரும் சர்வ குரு, எல்லா தேவர்கள் எல்லாத்துக்கும் நீ இவரை குருவாக்கணும். ஏன்னா எல்லா உயர்ந்த குணங்கள் இருக்கக்கூடியவராக இருக்கார். அதனால அவரை நீங்க அழிச்சுட்டு போய் தேவ குருவாக விதானேன அபிஷிஞ்ச, அவருக்கு அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் மாதிரி குருன்னு அபிஷேகம் பண்ண வச்சு தேவாச்சாரிய பதம், அவருக்கு தேவர்களுடைய ஆச்சாரியன் என்ற பதத்துல இந்த ப்ரஹஸ்பதிய அமர்த்துவாய். அதீவ திஷணாதீஷோ மம பிரீதோ பவிஷ்யதி. மகாப்பிரசாதயித்யாக்ஞாம் சிரஸ்யாதாய தக்ஷணாத் சுரஜ்யேஷ்டா சுராச்சாரியம் சகார ஆங்கிரசம். ததா தேவதுந்துபயோர் நேதுஹு நருதுஷ்சாப்சரோ கணாஹ குருமூஜாம் வெதுஹு சர்வே கீர்வாணா முதிதானனாஹ. அபிஷிக்தோ வசிஷ்டாத்யைஹி மந்திரபூதேன வாரிணா புனரன்யம் வரம் பிரதாத் கிரீஷ பதயே கிராம் ஸ்ருண்வாங்கிர சதர்மாத்மன் தேவேஜ்ய குலநந்தன பவதா ஸ்தாபிதம் லிங்கம் சுபுத்தி பரிவர்தனம் ப்ரஹஸ்பதீஸ்வர இதி கியாதம் காஷ்யாம் பவிஷ்யதி. இப்படி பரமேஸ்வரனானவர் ஆணையிடுறார் பிரம்மாட்ட, இவரை போய் தேவர்களுக்கெல்லாம் குருவாக நீங்க போய் இவரை ஸ்தாபனம் பண்ணணும். என்னுடைய ரொம்ப பிரியமானவராக இவர் ஆவார். மம பிரீதோ பவிஷ்யதி. ஏன்னா அதீவ திஷணாதீஷா, பெரிய புத்தி இருக்கிறவராக இருக்கார். அதனால பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே, இது உனக்கு பெரிய விஷயம், நீ பண்ண வேண்டியதுன்னு சொன்னார். உடனே அதை சிரசில் ஏற்றுண்டு பிரம்மாவானவர் உடனே ஆங்கீரசர தேவர்களுக்கெல்லாம் குருவாக ஆக்கினார். பெரிய தேவ துந்துபிகள்லாம் சப்தம் ஏற்படுத்திட்டு, அதே மாதிரி அப்சரசர்கள்லாம் நாட்டியம் ஆடுறா. அப்புறம் கீர்வாணர்கள்லாம் பாடல்கள் பாடுறா, நாட்டியம் ஆடுறா. வசிஷ்டர் முதலானவர்கள் மந்திரங்கள்னால இந்த குரு பட்டத்தை அவருக்கு கொடுக்கிறார். வசிஷ்டாத்தீகி மந்திரபூதேன வாரினா அபிஷிக்தா. அப்புறம் இன்னொரு வரத்தையும் கொடுக்கிறாராம் பரமேஸ்வரன். ஹே ஆங்கீரசரே, தர்மாத்மா, தேவ இச்சிய குல நந்தன, நீ ஸ்தாபனம் பண்ணிருக்கிற இந்த லிங்கமானது புத்தி விவர்த்தனம் பண்ணக்கூடிய லிங்கமாக ஆகட்டும். ப்ரஹஸ்பதீஸ்வரர் என்ற பெயரோடு காசியில இந்த லிங்கமானது விளங்கி வரும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். இன்னும் சொல்றார், குரு புஷ்ய சமாயோகே லிங்கமே தத் சமர்ச்சா எத்கரிஷ்யந்தி மனுஜ்யாக தத் சித்தி மதியாஸ்யதி. எந்த நாள்ல குருஈஸ்வரர் ப்ரஹஸ்பதீஸ்வரரை பூஜை பண்ணணும்னா குருவும் புஷ்ய நட்சத்திரமும் சேரணும். பூசம் வியாழக்கிழமையும் புஷ்ய நட்சத்திரமும் சேரும் பொழுது லிங்கமேதத் சமர்ச்சா, அந்த நாள்ல இந்த லிங்கத்தை அர்ச்சனை பண்ணா எது செய்யறானோ அந்த மனுஷனுக்கு சித்தியை ஏற்படுத்தும். என்ன விஷயம் எதிர்பார்த்தாலும் அது கிடைக்குமா. ப்ரஹஸ்பதீஸ்வரம் லிங்கம் மயா கோப்யம் கலௌ யுகே அஸ்ய சந்தர்ஷனாதேவ பிரதிபா பிரதிலப்யதே. ப்ரஹஸ்பதீஸ்வர லிங்கம் ரொம்ப ரகசியமான, என்னால காப்பாற்றப்படுற லிங்கம். இந்த கலியுகத்துல இத தரிசனம் பண்றதுனாலேயே பெரிய புத்தி ஏற்படும். பிரதிபா சந்திரேஸ்வரா தக்ஷிணதோ வீரேஷான் நைர்தே ஸ்திதம் ஆராத்ய திஷணேஷம் வை குரு லோகே மகீயதே. எங்க இருக்குன்னா சந்திரேஸ்வரர் அப்படிங்கிற அந்த சிவலிங்கத்துக்கு தெற்கு பக்கமாகவும், வீரேஸ்வரர் அப்படிங்கிறவருக்கு நிருதி பக்கமாகவும், அதாவது தென்மேற்கு பக்கமாகவும் இருந்து கொண்டு இந்த
குருலோகத்துக்கு அழைச்சின் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோடது. அதுல இங்க இங்க யார் ஆராதனை பண்றாளோ அவ அந்த பிரகஸ்பதி லோகத்துக்கு போய் சந்தோஷத்தை அடைவா. குரு அங்கனா கமம் கமனஜம் பாபம் ஷண்மாச சேவனாது அவசியம் விலயம் யாதி தம சூரியோதயாத்யதா. அதே மாதிரி பாபம்லாம் குரு அங்கனா கமனத்தியம் பாபம் ஏதோ தெரியாதனமா நம்ம மரியாதைக்குரிய ஸ்திரீகளோட நமக்கு தவறான சம்பந்தம் ஏற்பட்டுடுதுன்னா இங்க 6 மாசம் இங்க சூரியோதயத்துக்கு முன்னாடி சூரியோதய காலத்துல பண்ணும் பொழுது சூரியன் உதயத்தினால எப்படி இருட்டு விலகிடுறதோ அந்த மாதிரி அந்த பாபம் விலகும்னு சொல்றார். அதையேவ யோத்தவ்யம் மகாபாதக நாசனம் பிரகஸ்பதீஸ்வரம் லிங்கம் நாக்கேயம் யஸ்ய கஸ்யஜித். அதனாலதான் பிரகஸ்பதீஸ்வர லிங்கம் பெரிய பாபத்தை நீக்கக்கூடிய லிங்கம்ன்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாத்திக்கணும். அதை பத்தி ரொம்ப யாருக்கிட்டையும் பிரகடனப்படுத்திட்டு இருக்க கூடாது, குப்தமாக வச்சுட்டு இருக்கணும்னு சொல்றார். இதி தத்வா வரான் தேவஹ தத்ரைவாந்தர்ஹிதோ பவத் துருஹிணோ குருணா சார்த்தம் சேந்திரோபேந்திரோ ப்ரஹஸ்பதிம் அஸ்மின் புரேபிஷிச்யாத விசிருஜேந்திராதிகான் சுரான் அலஞ்சகார ஸ்வம் லோகம் விஷ்ணுனா அனுமதோ த்விஜா. இத சொல்லிட்டு வரனுக்கு வரத்தை கொடுத்துட்டு பரமேஸ்வரன் மறைஞ்சு போயிடுறார். அப்புறம் பெரியவாளோட சேர்ந்துட்டு இந்திரன் உபேந்திரன் இவாளோடையும் சேர்ந்து பிரம்மாவானவர் பிரகஸ்பதிக்கு இதே காசி கஷேத்திரத்திலேயே முடிச்சூடி வச்சார். அதுக்கப்புறம் அவர் இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாரோடையும் மகாவிஷ்ணுவால் அனுமதி பெற்று பிரம்மாவானவர் தன்னுடைய உலகத்துக்கு போனார். அலஞ்சகார ஸ்வம்லோகம் விஷ்ணுனா அனுமதோ த்விஜா. அதனால போனார்னு திருப்பி தன்னுடைய லோகத்துக்கு போயிட்டார். இப்படியாக பிரகஸ்பதி லோகத்தை முடிச்சுண்டு அடுத்ததாக சனியினுடைய லோகத்தை பாக்குறாராம். அகஸ்திய உவாச்ச அதிக்கிரமிய குரோர் லோகம் லோபாமுத்ரே ததர்ஷ சகா சிவசர்மாபுரீம் சௌரேஹே பிரபா மண்டல மண்டிதாம் பிருஷ்டௌ தேன சதௌ தத்ர தாம்புரீம் பிரததர்ஷது த்விஜேன த்விஜவர்யாய கணவர்யௌ சுசிஸ்மிதே. ஏ லோபாமுத்ரே, அகஸ்தியர் சொல்றார், இப்படியாக பிரகஸ்பதி லோகத்தை முடிச்சுட்டு சிவசர்மன் சனிலோகம் சௌரன் சூரியனுடைய புத்திரனாச்சே சனி, அந்த லோகத்தை பாக்குறார். அப்புறம் இந்த 2 கணங்களும் இந்த லோகத்தை த்விஜேன த்விஜவர்யாய கணவர்யௌ சுசிஸ்மிருதே, இந்த புரிதான் சனியினுடைய புரின்னு கணங்கள் அந்த சிவசர்மன் கிட்ட சொல்லுது. கணா ஊச்சது மாரீச்சேஹே கஷ்யபா யஜ்ஞே தாக்ஷாயன்யாம் துஷோன்னகு தஸ்ய பார்யா அபவத் சஜ்ஞா புத்ரி த்வஷ்டு பிரஜாபதேஹே. மேல அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.